ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு நான் என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? யார் முதற் கடவுள்ன்ற புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? எனக்கும் அவ்வளோ ஆசையா தான் இருக்கு. அதனாலதான் இந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்கை படிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அத அழகா கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் படிக்கட்டா? இதோட அறிமுகம், யார் யார் இதுல இருக்காங்க அப்படின்ற இதோட அறிமுகத்தை நாம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் படிச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தத்தை சொல்றேன். இந்தியா ஒரு புண்ணிய பூமி. இந்தியா ஒரு புண்ணிய பூமி. அழகான ஒரு பூக்கள், ஒரு செடியிலிருந்து வர்றது, இதெல்லாம் பார்க்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. கலாச்சாரம், வழிபாடு, லட்சக்கணக்கான கோயில்கள், ஆன்மீக சிந்தனைகள், பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை பின்பற்றும் நாடு. எவ்வளவு இருக்கு பாருங்க. கலாச்சாரம், வழிபாடு, லட்சக்கணக்கான கோயில்கள், ஆன்மீக சிந்தனை, பயிற்சி, இதெல்லாம் பின்பற்றும் நாடு நம்ம நாடுதான். எவ்வளவு பெருமையா சொல்லிக்கலாம். மேலும் பகவான் ராமச்சந்திரன், பகவான் கிருஷ்ணர் மற்றும் பகவத்கீதை தோன்றிய நாடு. யார் யார் தோன்றாங்க? பகவான் ராமச்சந்திரன், பகவான் கிருஷ்ணர், பகவத்கீதை தோன்றிய நம் நாடு. உங்களுக்கு பகவத்கீதைய நான் அடுத்த இதுல உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். மேலும் 12 காலமாக யாத்திரியர்கள் பூரண சத்தியத்தை தேடி வந்த நாடு நம் நாடுதான். 12 காலமாக யாத்திரியர்கள் சத்தியத்தை தேடி வந்த நாடு நம்ம நாடுதான். பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். எவ்வளவு காலம் மாறினாலும் இந்திய மக்களோட நெஞ்சத்தில் இருக்கிற வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எப்பயும் மாறாது அப்படின்றதுதான் அந்த புக்ல அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புண்ணிய நதியான கங்கையில நீராடுவது ஒரு வழக்கமாகவும் அது கொண்டாடுறதாகவும் மக்கள் இன்னும் கொண்டாடிக்கிட்டே தான் இருக்காங்க. கிருஷ்ணர் லீலைகள் மற்றும் ராம லீலைகள், பாராயணங்கள் மற்றும் பிரபலமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணலீமையும் ராம லீலைகளையும் இன்னும் நம்ம அதை பாராட்டிக்கிட்டும் அதை இருந்துட்டு பிரபலமா வணங்கிட்டு தான் இருக்கிறோம். சில சமயங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை கவரக்கூடியதாக உள்ளது. அதாவது ராமனோட லீலையோ கிருஷ்ணன் லீலையோ அப்படியே பார்த்துட்டே இருந்தா மெய் மறந்து அதை அப்படியே கவர்ந்து நம்மள இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்களது மும்முரமான வாழ்க்கை மத்தியிலும் அதிகபட்சமான இந்துக்கள் இன்றும் அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களில் தூபம், தீபம், புஷ்டம் ஆகியவற்றை அர்ப்பணித்து விட்டுதான் ஒவ்வொரு நாள் நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் வேலை, அது இது, ப்ரெஷரு, டென்ஷனு, ஸ்கூலுக்கு அனுப்பணும் குழந்தைங்களா, அப்படி இப்படி எவ்வளவுதான் இருக்கட்டுங்க, அப்பயும் நம்மளோட குலதெய்வத்தையோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ ஒரு தீபம் ஏத்தி கும்பிட்டுட்டு இல்ல ஒரு பூமாலை போட்டுட்டு ஒரு கற்பூர ஊதுபத்தி பத்த வச்சு கும்பிட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு கருத்தா முன் வச்சு சொல்லியிருக்காங்க. நிஜம்தானே மக்களே? இன்னும் நம்ம அப்படிதானே கும்பிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் அவர்களுடைய முயற்சிகளில் வரும் தடைகளை தவிர்க்க வேண்டிய கணபதியை வழிபடுகின்றனர். இது உண்மையேதானே? நம்ம முதல் கடவுளான யாரு? முந்தி விநாயகர். அவரு நம்மளோட இருக்கிற வழி தடைகள், முன்னாடி இருக்கிற தடைகளை நீக்குவதற்கு நம்மளோட எந்த ஒரு தொழில் தொடங்கினாலுமே முன்னாடி கணபதியை ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சுதான் ஆரம்பிப்போமே. அவரை வச்சு வணங்கிட்டு தான் கும்பிடுவோமே. அதுக்குதான் அவரை தான் சொல்லியிருக்காங்க சிறப்பா. அடுத்தது என்னன்னா, சில பௌதீக செல்வங்களை வேண்டி சிவபெருமானையும் துர்க்கையும் வழிபடுகின்றனர். சிலர் பௌதீக செல்வங்கள் வேணும் அப்படின்னு துர்க்கையையும் சிவபெருமானையும் கும்பிடுறாங்க. கல்வியை தேடி சரஸ்வதிய வேண்டுகிறாங்க. சக்தியை தேடி ஹனுமான கும்பிடுறாங்க. பாதுகாப்புக்கும் ஹனுமான கும்பிடுறாங்க. எல்லா கடவுள்களும் எல்லா பாதைகளிலும் ஒன்றேதான் அப்படின்றத நம்ம உணர்ந்து இருக்கணும். எல்லா வழிபாடுகளும் எல்லா வழிபாடுகளும் உண்மையாகவும் மரியாதையாகவும் வழிபட்டுட்டே நம்ம வரணும். நம்ம மனசை சார்ந்துதான் நம்ம வழிபடணும். பொய்யா வழிபடக்கூடாது அப்படின்றத உண்மை கருத்தாக இதுல முன்வைக்கிறாங்க. சரி.